ஒரு ஹிந்து இறந்துட்டாங்கன்னா யார் யார் வாரிசு, யார் யாருக்கு போய் சொத்து சேரும், ஹிந்து லா ஆஃப் சக்சஷன் என்ன, ஹிந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஜியா கலி. இப்போ ஹிந்து ஒருத்தர் ஹிந்துவாக இருக்காரு, ஒரு ஹிந்து ஒரு இறந்து போன ஒரு ஹிந்து அப்படின்னா என்ன அவங்களுக்கு லா அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அப்படின்ற ஒரு சட்டம் தான் அந்த ஹிந்து இறந்துட்டாருன்னா யார் யாருக்கு போய் சொத்து போகும், யார் யார் வாரிசுன்றதை பற்றி சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஆக்ட் கூட இருக்குது, அது பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பாஸ் பண்ணது. இப்போ அந்த ஆக்ட் படி ஹிந்துஸுக்கு வராது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 அதுதான் வந்து சக்சஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும். யார் வாரிசு எவ்வளோ பங்குன்றதை டிசைட் பண்ணும். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வந்து ஹிந்துஸுக்கு வராது. அது வந்து பார்த்திங்கன்னா அது கிறிஸ்டியன்ஸுக்கு தான் வரும். முஸ்லீம்ஸுக்குள்ள தனியாக பர்சனல் இருக்குது. ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி தான் இந்தியன்ஸ் யார் யார் வாரிசு என்னென்ன பங்குன்றதை டிசைட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸுக்கு அப்ளிகபிள் ஆகும், புத்திஸ்ட் அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஜெயின்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும், சிக்ஸ். ஸோ இந்த 4 பிரிவு தான், இந்த 4 பிரிவு ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் சிக்ஸ், இவங்களுக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த லாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஹிந்து லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான ப்ராப்பர்ட்டி ஒரு 5 வகையில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கோபாஷனரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது வகையான ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. 4வது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. 5வது ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஹிந்து லா ஆஃப் சக்சஷன்ன்றதை பார்க்கும்போது முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டி, ஒருத்தர் விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டின்றதே நம்ம முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இந்த 5 டேர்ம்ஸை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரு குடும்பத்தோட சொத்து மொத்த கூட்டு சொத்தாக தான் இருந்துச்சு. அந்த சொத்து வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கே பார்த்தா கோபாஷனர்ஸ் அப்படின்பாங்க. அதுக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார், அந்த தலைவருக்கு வந்து கர்த்தான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும். மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த அவ்வளோ பேர் அதில் உள்ள ஆண் வாரிசுகள் அவ்வளோ பேர் தான் கோபாஷனர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னால் அந்த கோபாஷனர்ஸ் அந்த ஆண்களுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த நிலைமை எப்போன்னா 2005க்கு முன்னாடி 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஈக்குவல் உரிமை அப்படின்ற ஒரு உரிமை வந்துச்சு. அதனால் ஒரு குடும்ப சொத்தாக இருந்தது, கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அது என்ன 2005 உள்ள அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்களும் கோபாஷனர்ஸு, பெண்களுக்கும் ஈக்குவல் உரிமை வந்துடும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. பட் ஆரம்ப காலகட்டத்தில் கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிங்கன்னா கோபாஷனர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த கோபாஷனர்ஸில் என்ன ஒரு பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாத்தா சொத்தில் பேரனுக்கு பங்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக் பிறந்த உடனே பங்கு வந்துடும். இப்போ ஒருத்தர் தாத்தா ஒரு ஏன் இருக்கார், அவருக்கு ஒரு 3 பசங்க. இப்போ சொத்து வந்து மொத்த குடும்ப சொத்து அப்படின்னா இப்போ யாருக்கு எவ்வளோ பங்குன்னா அந்த தாத்தாவுக்கு ஒரு பங்கு, மீதி 3 பசங்களுக்கும் ஒரு பங்கு. அப்போ என்னாச்சு, ஒவ்வொருத்தருக்கும் 4 ஒரு பங்குன்ற மாதிரி வரும். இப்போ வந்து அதில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு அதில் ஒரு பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாருன்னா இப்போ அவருக்கு பிறந்த உடனே அவருக்கு சொத்துல பங்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து அப்பா இருந்தாலும் அப்பாவோட தாத்தாவில் சொத்து பங்கு ஆட்டோமேட்டிக்காக அவரும் கோபாஷனர் ஆகிடுவார். இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் இது. அதில் இன்னொரு கான்செப்ட், இந்த கோபாஷனரியில் இன்னொரு கான்செப்ட் என்ன, சர்வைவர்ஷிப். இப்போ ஒருத்தர் 4 பேர் இருக்காங்க, 4 கோபாஷனர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் சொத்துல பங்கு உண்டு. 4 பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவர் பங்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்களோட வாரிசுக்குன்னு போகாது. இதுதான் கான்செப்ட் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படிம்பாங்க. இந்த கோபாஷனரியில் கான்செப்டில் எப்படின்னா 4 கோபாஷனர் இருக்காங்க, அதில் ஒரு கோபாஷனர் இறந்துட்டாருன்னா அவரோட பங்கு அந்த மீதி 3 பேருக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. இது எப்போன்னா 2005க்கு முன்னாடி.
2005க்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அதை வந்து இந்த கான்செப்டே மாறிடுச்சு. என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா 2005 பெண்களும் கோபார்ஷனர். முதல்ல சொன்ன கோபார்ஷனரில் வந்து இப்போ ஆண் வாரிசுகள் மட்டும்தான் கோபார்ஷனராக வருவாங்களே தவிர பெண்கள் வந்து கோபார்ஷனராக வரமாட்டாங்க. அப்புறம் டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் இருந்துச்சு. சர்வைவர்ஷிப்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த சொத்து ஆட்டோமேட்டிக் மற்றவங்களுக்கு போயிடும், அவங்க பிள்ளைங்களுக்குலாம் போகாது, பெண்கள் போகாது நிலைமை இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கான்செப்டை மாறிடுச்சு. பெண்களும் கோபார்ஷனராக வருவாங்க. அந்த டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப்பும் அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது வகையான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாயின்ட் ஃபேமிலியே ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அந்த சொத்துவே அந்த குடும்ப சொத்தாக இருந்துச்சு. அந்த கூட்டு குடும்பத்துக்கே மொத்த சொத்துக்கு பேர் தான் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபார்ஷனரின்றது வந்து ஒரு கான்செப்ட். இது ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தமாக கூட்டாக குடும்பமே கூட்டாக இருக்கிறனால கூட்டு குடும்ப ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிம்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் பர்பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் லாஸ்லாம் என்ன வந்து HUF வந்து ஒரு தனிப்பட்ட நபராக கருதுது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப், கம்பெனி அப்படின்ற மாதிரி வரும்போது வந்து HUF அப்படின்ற ஒரு இதையும் அது ஒரு நபர், இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் பர்சனாக வந்து இந்த டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக அது வந்து தனிப்பட்ட செப்பரேட் என்டிட்டி, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை டாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்கு. இதை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அவங்க பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னோ பார்ட்னர்ஷிப்னே சொல்லாமல் நிறைய பேர் வந்து நாங்கள் ஹெச்யூஎஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன டீட்டெயிலாக பெனிஃபிட் என்ன வருதுன்றதை நீங்கள் ஒரு ஆடிட்டரை பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா வருமானம் வந்தால் 7 லட்ச ரூபாய்க்கு விளக்கு அப்படின்னா அப்போ 7 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளதை வருமானமாக காமிச்சிட்டு டேக்ஸ் கட்டணும். இதே HUF அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் 7 ரூபா 10 பேருக்குன்னா 70 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் அப்படின்னு வர மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு அது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் HUF அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது வந்து HUFன்றது ஒரு பர்சனாக இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நீங்கள் ஆடிட்டரு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நாலாவது ப்ராப்பர்ட்டினா செப்பரேட் ப்ராப்பர்ட்டினா என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஜாயிண்ட்டாக இருக்குது, கூட்டு குடும்பமாக இருக்குது. அப்போ அதுலேருந்து எல்லோரும் பிரிஞ்சிடறாங்க. பிரித்த உடனே அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய ஷேர் அதுதான் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. இந்த செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்றது தான் அந்த மாதிரி கான்செப்ட். அடுத்தது 5வது வகையான ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் செக்யூர் ப்ராப்பர்ட்டி. ஒரு மனிதன் தானே தன்னுடைய வருமானத்தினால் ஈட்டுற வர ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் செக்யூர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஹிந்து லாவில் உள்ள 5 வகையான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ லா ஆஃப் சக்ஸஷன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 வகையான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத தான் பார்க்கணும். பட் ஆஃப்டர் 2015க்கு அப்புறம் 2005க்கு அப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி நம்ம அந்த சக்ஸஸ்ன்ற ஆஸ்பெக்டை பார்க்கும்போது நம்ம அவ்வளோ இந்த ப்ராப்பர்ட்டி கிளாசிஃபிகேஷனை பற்றி நம்ம ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். இப்போ வந்து ஒருத்தர் இறந்துடுறார், ஒரு ஹிந்து மேல் இறந்துட்டார். ஒரு ஹிந்து இறந்துட்டார்னா அவங்களுக்கு யார் வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்து செக்ஷன் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் கேர், செகண்ட் கிளாஸ் லீகல் கேர், ஆக்னேட்ஸ் வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் கேரில் ஒரு சிலர்லாம் பிரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ அந்த லீகல் கேரில் ஃபஸ்ட் கிளாஸ் பேஷனில் லிஸ்ட்டில் உள்ள பண்ணுறவங்கள யாராவது இருந்தாங்கன்னா சொத்து அவங்களுக்கு தான் போகும். ஃபஸ்ட் கிளாஸில் யாரும் வரல அப்படின்னா செகண்ட் கிளாஸ் உள்ள யாராவது மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வரும். அதுலேயும் வரலன்னா ஆக்னேட்ஸ்ன்ற ரெண்டு டிவிஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு போய் அடுத்தடுத்து போய் சேரும். இதுதான் ஹிந்து லாவில் ரூல்ஸ் ஆஃப் சக்சஷன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்கு ப்ரியாரிட்டி செகண்ட் கிளாஸ். அவங்க இல்லைன்னா ஆக்னேட்ஸுக்கு போய் சேருன்றது ரூலு. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேரில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணவன், மனைவி, அப்புறம் அம்மா, அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க பிறந்த பேர குழந்தைகள். இவங்க தான் அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேஸில் வர்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணவன், மனைவி, அம்மா, அப்பாவது ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் லெவலில், அப்பாவது செகண்ட் கிளாஸ் லீகல் லெவலில் தான் வர்றாரு. அம்மா, அப்புறம் கணவன், மனைவி,
பிள்ளைகள், பிள்ளைகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் அப்படின்ற அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் வர்றாங்க. இப்போ வந்து ஹிந்து லாவில் வந்து ஒருத்தர் மேல் இறந்துட்டார் அப்படின்னா எப்படி ஒரு சக்ஸஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் யார் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன், டாட்டர் அவங்க வருவாங்க, அப்புறம் மதர் வருவாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது குழந்தைங்களோட இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள். சப்போஸ் ஒரு அம்மா இருக்காங்க, மகள் இருக்கா, மகள் இறந்துட்டா மகளுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய பங்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். இதான் இவங்க தான் வந்து கிளாஸ் 1. இந்த கிளாஸ் 1 ஹேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து சேரும். இப்போ இந்த ஈக்குவல்னோன்னா நீங்கள் வேறு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்கூடாது. ஒருவேளை பேர குழந்தைகளாக இருந்தால் பேர குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் வராது. எவ்வளோ ஷேர் வரும்னா அவங்க அப்பாவுக்கு என்ன ஷேர் வருமோ அதில் அது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வரும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இறந்து போகிறாரு, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு ஒரு பங்கு பொண்ணுக்கு ஒரு பங்கு போய் சேரும். இப்போ ஒரு பையன் இறந்து போயிட்டார், பையனுக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்போ அந்த பையனுக்கு போகிற பாதி பங்கை அவங்களுக்கு பிறந்த 4 பிள்ளைகளுக்கு 4 ஷேராக பிரித்து கொடுக்கணும். இதுதான் வந்து ரூல். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஹிந்து ஃபீமேல் இறந்துட்டாங்க. மேலே வந்து மேல் இறந்துட்டாங்கன்னு பார்த்தோம். ஒரு ஃபீமேல் இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லீகல் வரும்னா ஹஸ்பண்டு, சன்ஸு, டாட்டர்ஸு, அப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள் தான் வருவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் லீகலர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நான் நேர்கனே சொன்ன மாதிரி பிரிச்சிடணும். இப்போ ஃபீமேலை பொறுத்தவரைக்கும் இன்னொரு புதுசான ஒரு கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, இப்போ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ்லாம் இல்லை, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை, தூரத்து ரிலேட்டிவ் தான் இருந்துட்டாங்க. சப்போஸ் ஒருத்தர் யாராவது ஒரு ஃபீமேல் இறக்குறாங்க, அவங்களுக்கு வந்து கணவனும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை, பேர பிள்ளைங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி சர்க்குலேஷன் வந்ததுன்னா யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ரூல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க அப்பா அம்மாட்டிருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு போய் சேரணும்னா அந்த இறந்து போகிறோட அப்பாவோட ரிலேட்டிவ்ஸுக்கு, அப்பாவோட ஹேர்ஸுக்கு தான் போய் சேரணும். அதாவது இப்போ இறந்து போனவருடைய சொத்து வந்து ஒரு பெண்ணுக்கு அப்பா வகையில் வந்துச்சு அல்லது அம்மா வகையில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கணவன், பிள்ளைகள், பேர குழந்தைகள் அப்படின்லாம் இல்லாத சமயத்தில் அந்த சொத்து யாருக்கு போகணுன்னா அந்த இறந்து போனோட ஃபாதருடைய லீகல் ஹேர்ஸுக்கு போய் சேரும். இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த கணவன் மூலிமா அது வந்த சொத்தாக இருந்துச்சு, கணவன் வகையாராக வழியாக வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கணவனுடைய லீகல் ஹேர்ஸ் யாருக்கோ அவங்களுக்கு போய் சேரும். இதுதான் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் உள்ள புதுசாக உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா உள்ள லீகல் ஹேர்ஸ். இப்போ ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸனை பற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ், அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஈக்குவல் ரைட்ஸ். ஆணுக்கு இப்போ முஸ்லீம்லாவில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஹிந்துஸ் லாஸில் வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு சொத்து உரிமையே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கும் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவன் இருக்கிற வரைக்கும் தான் வாழணும், அதுக்கப்புறம் வாழவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் அந்த வாழணுன்னாலும் அந்த மாதிரி ஆடை அலங்காரங்கள் அந்த இதெல்லாம் விலை செலவு கொடுத்துக்கிட்டு அது மாதிரி தான் இருக்குன்ற ஒரு பழமையான கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் ஹிந்துவில் நிறைய சேஞ்சஸ் வந்து 1956 வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் வந்து அதுக்கப்புறம் 2005 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை வர வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஹிந்துலாவில் நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்கு. பெண்களோட உரிமைகளில் நிறைய முன்னேற்றம், நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து நல்ல முன்னேற்றமான பாதையில் கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலான உரிமை வந்து ஹிந்துலாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ஆர்டர் ஆஃப் சக்ஸஸ் எப்படி வரும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ். ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர் தான் முதல்ல ஆப்ஷன். ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா, அப்புறம் வந்து கணவன், மனைவி, பிள்ளைகள் இல்லைன்னா அவங்களோட பேர பிள்ளைகள், அவங்களும் இல்லைனா கொள்ளு பேர பிள்ளைகள், இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் வரும். ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ். ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸ் வரும். செகண்ட் கிளாஸ் லீகலில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வருவார், அப்பாவுக்கு தவிர இன்னொரு ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேர்ஸு. அதுக்கப்புறம் ஆக்னைட்ஸு, காக்னைட்ஸ் அவங்களும் தூரத்து சொந்தங்கமான உள்ளவர்கள் வரும். இப்போ வந்து இந்த 2005 வந்த சட்டங்கள் என்னத்தெல்லாம் அபாலிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படின்ற இது வந்து மிட்ராக்ஷனா கோபாஷனரியில் இருந்துச்சு. ஸோ கோபாஷனரின்னு ஒன்று இருந்துச்சு. கோபாஷனரியில் ஒரு 4 கோபாஷனர் இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் சொத்துலாம் மீதி அடுத்த கோபாஷனருக்கு போகும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. ஸோ அந்த இது மாற்றப்பட்டிருக்கிறது 2005 அந்த கோபாஷனர்ஷிப் நீக்கிட்டாங்க.
அப்புறம் வந்து நம்ம வந்து முக்கியமாக கீ ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் வந்து பெண்களையும் கோபாஷனராக வந்து இந்த சட்டம் கொண்டுட்டு வந்துச்சு. 2005 வந்து அமெண்ட்மெண்ட் திருத்தம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்களும் கோபாஷனர். அப்போ ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அப்போ அவருடைய சொத்து வந்து அவங்களுடைய பிள்ளை ஆண்களுக்கும் போகும் பெண்களுக்கும் போகும், ஈக்குவலான உரிமை. அதுக்கு முன்னாடி நிலைமை என்ன இருந்தால் கோபாஷனர் சொத்துல பெண்களுக்கு பங்கு கிடையாது. செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டியில் பங்கு வரும், செல்ஃப் செக்யூர் ப்ராப்பர்ட்டி தான் வரும்ன்ற இருந்துச்சு. கோபாஷனரி ப்ராப்பர்ட்டியில் டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சர்வைவர்ஷிப்ஸை மாற்றிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, இந்த இதையே மாற்றிட்டாங்க. அதனால பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை வரும்ன்ற நிலைமை இப்போ இருக்குது. அடுத்ததான் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹிந்து செக்ஷன் ஆக்ட். ஹிந்து செக்ஷன் ஆக்டில் முக்கியமான ப்ரொவிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6. செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னா, டெவல்யூஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி. கோபாஷனரி ப்ராப்பர்ட்டி எப்படி வரணுன்றது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 6 2005க்கு முன்னாடி உள்ள அமெண்ட்மெண்ட் பழைய ஆக்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் வரும், பெண்களுக்கு ஆண் வாரிசுகள் மட்டும் தான் பங்குன்றது. இப்போ வந்து இந்த 2005 வந்து இந்த மாற்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பெண்களும் கோபாஷனர் தான், பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை இருக்குது, டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் வராது. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு பார்ட்டிஷன் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கணவன் அந்த சமயத்தில் நடந்து பார்ட்டிஷனாக செப்பரேட் பண்ணப்பட்டதாக கருதப்பட்டு அந்த அவங்களுக்குள்ள பங்கை வந்து பெண்களுக்குள்ள கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒருத்தர் இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன கணக்காகுதுன்னா, ஒருத்தர் கோபாஷனராக இருந்தார்னா அவருக்கு என்ன பங்கு இருக்குன்றது அந்த இதில் பிரிக்கப்பட்டதாக செப்பரேட் பண்ணதாக கருதப்பட்டு அந்த செப்பரேட் பண்ண பகுதியில் உள்ள பங்கை அவங்களுக்கு பிறந்த ஆணுக்கு பெண்ணுக்கெல்லாம் பையனுக்கு பெண்ணுக்கெல்லாம் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த செக்ஷன் 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8, அதுதான் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் சக்சஷன் ஆஃப் தி மேல் எப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னீங்களா முதல்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் இருப்போம், அப்புறம் செகண்ட் கிளாஸ் லீகல் வரும், தேர்டு வந்து காக்னேட்ஸ் போன்னு சொல்லி அதுதான் இந்த செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 15 தான் நான் சொன்ன மாதிரி இந்த சக்சஷன் ஆஃப் ஃபீமேல் ஹிந்துக்கு எப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து கணவன் வழியாக அவங்களுக்கு டைரக்டாக கணவன் பிள்ளைங்கள் பேர குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போகாத சமயத்தில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கணவன் வழியாக வந்து சொத்தாக இருந்ததுன்னா அந்த கணவனுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். அது வந்து அவங்க அம்மா அப்பா வகையில் அவங்களுக்கு சொத்தாக வந்திருந்தால் அவர் அப்பாவோட லீகல் கேஸுக்கு போய் சேரும். இதை தான் வந்து செக்ஷன் 15 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 10, 11, 12, 16 வந்து ஆர்டர் எந்த மாதிரி வரும், என்ன மாதிரி இதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹிந்து லாவை பற்றி விளக்கமான ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதாவது எப்படி லா ஆஃப் சக்சஸ்ன்றது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா. இது வந்து 2020 வந்த டாக்டரும். இதில் வந்து டாக்டரும் பை பெர்த்து பிறந்த உடனே அவங்களும் கோபாஷனராக வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனம்மா வெர்சஸ் அமர் 2018 வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் ரைட் சர்வீஸ் ஈவன் இஃப் ஃபாதர் டைட் பிஃபோர் 2005. ஸோ ஃபாதர் வந்து 2005க்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து, ஏன்னா இந்த சட்டம் வந்து 2005 தான் வருது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லலாம், 2005க்கு முன்னாடியே அப்பா இறந்துருந்தா கூட டாக்டர்ஸுக்குள்ள ரைட்ஸ் வந்து வரும், அவங்களுக்குள்ள உரிமை வரும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிந்து சக்சஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும், ஹிந்து லா ஆஃப் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்க உரை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற ஒரு சேனலும், ரசியாக் லா டியூப் அப்படின்ற இன்னொரு சேனலும் இருக்குது. இந்த 2 சேனல்லையும் ஏராளமான சட்டம் பற்றிய, சட்ட விளக்கங்கள் பற்றிய, சட்ட நுணுக்கங்கள் பற்றிய வீடியோ இருக்குது. அதில் வந்து சேனலை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கு உங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. சட்ட நாலேஜ்ன்றது பவர், அது சட்ட அறிவுன்றது சொல்ல போனால் இது பெரிய பவர். அது வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு உங்களையே வந்து பெரிய ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கும். ஸோ தொடர்ந்து சட்ட அறிவை பெருக்கிக்குங்க நம்ம வீடியோ பார்த்து. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ ஒரு சட்ட விளக்கமோ சட்ட ஒப்பீனியனோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஃபோன் மூலியமாகவோ என்னால் முடிஞ்சால் உங்களுடைய உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனையோ சட்ட விளக்கமோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபோன் மூலியமாகவோ நேரிலேயோ தெரிவிக்கிறேன். சப்ஜெக்ட் டு மை டைம் அண்ட் அவைலபிலிட்டி. என்னோடய டைம் கிடைக்கிற சமயத்தில் நான் உங்களை அதை பண்ணி தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம்.